தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு மேலாக நேற்றைய தினம் காணப்பட்ட குறைந்த தாளமுக்க பகுதியானது இன்று தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தின் மத்திய பகுதியில் ஒரு தாளமுக்கமாக விருத்தி அடைந்துள்ளது. இது தற்போது மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்காக 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் காணப்படுகின்றது. இது படிப்படியாக விருத்தி அடைந்து இலங்கையின் கிழக்கு கரையோரத்தை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் அநேகமான பகுதிகளில் மாலை வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோன்று வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த தாளமுக்க நிலை காரணமாக இலங்கை தீவில் உள்ள கடற்பரப்பில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியத்தில் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுரை வழங்கியுள்ளது. இதனை மறு அறிவித்தல் வரும் வரை இச்செயலில் ஈடுபட வேண்டாம் என தெரிவித்துள்ளார்கள். அதேபோன்று இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும்.